கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதிலே சில பகுதிகளாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதை ஒவ்வொரு பகுதிகளாக நான் சொல்லிக்கொண்டு வருகிற அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்கள். அதிலே முதல் பகுதியாக நாம் பார்த்தது நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து தேவன் நம்மை நமக்குள்ளே இருந்து அவருடைய சித்தமும் நோக்கமாக இருக்குது. அதுதான் நம்முடைய முதல் பகுதியாக பார்த்தோம். தேவன் நம்மளை குறித்த சித்தமும் விருப்பமாக இருக்குது பொருளாதாரத்தை குறித்து. அதில் கர்த்தர் நல்லவர், பணத்தை குறித்து பல காரியங்களே நாம் போன பகுதியில் பார்த்தோம். ரெண்டாம் பகுதியை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே ரெண்டாம் பகுதியில் நாம் என்ன கற்றுக்கொண்டு வந்தோம் என்றால், அதை பணத்தை குறித்து சில பொய்கள், அதாவது மக்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் சில விஷயங்களை தவறான இதில் நம்பி அவருடைய வாழ்க்கை பின்தங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு மனிதன் சில பொய்களை நம்பிதான் அவன் சில வாழ்க்கையை அவன் இழந்து விடுகிறான். அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு ஏதாட்டு கைடு கொடுத்தாங்கன்னா நல்ல வாழ்க்கையில் முன்னேறுவான். அதாவது அவனுக்கு சரியான விதத்தில் அவனுக்கு நம்ம சொல்லும் பொழுது அவன் சரியாக புரிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில காரியங்களே சில பேர்கள் இப்படி தவறாக அவனுக்குள்ளே திணித்து இந்த மாதிரி காரியத்திலே அவன் ஈடுபடாமல் நல்ல காரியத்திலே தவறானத்திலே ஈடுபட்டு அவனுடைய வாழ்க்கையை சீரழிந்து போகிறது. ஆனால் அந்த பணத்தை குறித்த இந்த மக்கள் நம்பும் பொய்களை குறித்து நாம் ரெண்டாம் பகுதியில் பார்த்தோம். நாம் இந்த பொய்களை நாம் ஒரு நாளும் நம்பி வாழக்கூடாது. சத்தியத்தை தான் நாம் நம்பி வாழ வேண்டும். அதுதான் நம்மளை விடுதலையாக்கும். தேவன் என்ன சொல்லுகிறார் அதைத்தான் நம்ம பார்ப்போம். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இப்படிப்பட்ட பொய்களை நம்பிக்கொண்டு எப்படி பாருங்கள். முதல்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான் இன்னொரு தடவை ஒரு 5 நிமிஷம் ரீகால் பண்ணுறேன். ஏன்னா புதிதாக வந்தவங்களுக்கு தெரியும் இதை பற்றி எப்படின்னு. அதாவது நீங்கள் பின்னுள்ள வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரத்தை கூடிய பொய்களை எப்படிலாம் மக்கள் நம்பி அதன் மூலமாக விடுதலை ஆக்கி தேவன் அதை எப்படி கற்றுக் கொடுக்குறார் என்று நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், முதலாவது பொய்யை நம்ம பார்த்தோம், பணம் முக்கியமில்லை என்று. அதாவது இன்றைக்கி பணம் முக்கியமில்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. நீங்கள் வெளியே போனீங்கன்னா எல்லாம் பணம் தேவைப்படுகிறது. பஸ்ஸில் ஏறினாலாம் தேவைப்படுது. ஆனால் எப்படி தான் இதை நான் சொல்கிறாங்களோ தெரில. இதன் மூலமாக மக்கள் நம்பி சில பேர்கள் இப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை இல்லாமல் லாஸ்ட்டில் முக்கியம்னு சொல்லி அதிலிருந்து உள்ளே ரொம்ப கஷ்டப்படுற அந்த சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. அதை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காத அளவுக்கு தேவன் அதெல்லாம் நிற்கிறார். அதான் முதல் பொய். ரெண்டாவது பாருங்கள், சிலவர்கள் இப்படி யோசிக்கிறாங்க. எப்படின்னா, சில பேர் ஏழையாகவும் சில பேர் பணக்காரராக வைக்கும். அது அவருடைய தான் சித்தம். நம்மெல்லாம் இப்படி சும்மா இருக்குது அவருடைய விருப்பம் பொழுது. சிலரை தான் பணக்காரராக வைப்பார், சிலர் தான் எல்லோரும் ஏழையாக வச்சுருக்காரு. அது அவருடைய சித்தம் பொழுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு மாபெரும் பொய். பாருங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமான எல்லா நேரங்கள், காலங்கள், மழை காலங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சமமாக கொடுத்துருக்குறார். இதில் ஒன்றுமே மேலே கீழே கிடையாது. ஆனாலும் இதை எப்படி தான் நம்புகிறாங்களோ தெரில. சிலரை பணக்காரங்க, சிலரை ஏழையாகவே இருக்கு. அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பார்த்தீங்க, அவனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஏழைகால திங்கி பண்ணிருக்காங்க, அவனுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கும். இதையும் நம்பக்கூடாது. பணம் பிறகு இன்னொரு பொய் இருக்குது. அதாவது பணம் செலுத்திருந்தால் தேவனை விரும்புதில்லை. இது எப்படின்னு பாருங்கள். இப்படியும் ஒரு பொய். நீங்கள் பணக்காரருக்கு நீங்கள் பணக்காரர் இருக்கிறதுனால தானே எல்லாருக்குமே ஊழியத்துக்கு நீங்கள் காசு கொடுக்க முடிகிறது. பல சபைகளை நீங்கள் கட்டுறதுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி அது விருப்பம் இல்லைன்னா எப்படி உங்களுக்கு பணம் வரும்? இப்படி ஒரு பொய் நம்பிட்டு இருக்கேன். எப்படி நம்முடைய கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாது. பணம் தேவை. ஆனாலும் இது இப்படி ஒரு பொய் நம்புகிறாங்க. இந்த மாதிரி பணம் நாம் எப்படி நினைத்திருக்கோம் என்பதை பொறுத்து, அதாவது அதை பற்றி நம்ம எப்படி நினைத்திருக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாக கரத்தில் நிறைய கொடுக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய கரத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் சுவிசேஷத்தை தேவனுக்கு அறிவிக்க வேண்டும், சபைகளை கட்ட வேண்டும், அதை செய்ய வேண்டும். அது தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு நிறைய கரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் படி எண்ணங்களை மாற்றி அமைத்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை எண்ணங்களை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கான பெரிய லட்சியத்தை வாழ வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிக்க இந்த மாதிரி காரியங்களை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், அதைத்தான் நிறைவாக்க வேண்டும். இன்று நான் ஏற்கனவே 4 சொல்லிட்டேன். இன்றைக்கி 5வது பொய்யை நம்ம பார்ப்போம். பாருங்கள், 5வதுல என்ன நினைக்கிறாங்க, பணம் தான் எல்லாம் என்று எண்ணி கொண்டு இருக்கிறார். பணம் வந்துவிட்டால் என்னுடைய எல்லா பிரச்சனையும் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷம் வந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அப்படியா? பணம் வந்தால் எல்லோரும் நிறைய பேருக்கு பணம் இருக்குது, வாங்குகிறாங்க. அவங்களுக்கு
சில பேர்கள் சந்தோஷமே இல்லை. பாருங்கள், இது மிகப்பெரிய தவறான போதனை. அதாவது இந்த மாதிரி பேசுகிறவர்கள் தப்பு. பணம் இருந்ததுன்னா எல்லாருமே அவங்க சொல்லுவாங்க, பணம் இருந்தால் வந்து அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன், எனக்கு அந்த குறைவே இருக்காது, எனக்கு எல்லாம் சந்தோஷம். அப்படி யாராட்டு அப்படி சொல்கிறாங்களா? சிலவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் இருக்குது அவன்கிட்ட, அந்த விஷயம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு அவனுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. அவன்கிட்ட பல கோடி ரூபா இருக்குது ஆனாலும் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்க. அப்படி நான் காதால நிறைய கேட்டிருக்கேன். ஆனால் இதையும் இப்படி நம்பிட்டு இருக்காங்க. இப்படி பாருங்கள், இந்த மாதிரி அவங்க பணம் வந்துட்டுனா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோம், இந்த மாதிரி ஒரு பொய் அவங்க நம்பணும். பணம் தான் எல்லாம் என்கிற ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பிலாசபியில் வந்துட்டாங்க. பணம் தான் எல்லாம், வேறு ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. வேத வசனம் அப்படி போதிக்கலை பாருங்கள். வேத வசனம் பணத்தை குறித்து திட்டவட்டமாக சில காரியங்களை அவர் போதிக்கிறது. அதாவது எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி தெய்வம் எங்கிருந்து பணம் வருகிறது, எப்படி அதை சம்பாதிக்க பலன் எங்கே வருகிறது, இது வேத வசனத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்வோம். அதான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரசங்கி 5:12 ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரசங்கி 5:12. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை துக்கம் வெட்டாது. அதாவது இதில் என்ன கொடுக்குன்னா, பணக்காரன்னா அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி ஒரு காமி. பணம்னா சில பிரச்சனை தீர்க்க தான் செய்யும். ஆனாலும் அதை இதில் காட்டுது பாருங்கள், உண்மைதான். அதாவது பணம் சில பிரச்சனை தீர்க்கும், அது உண்மைதான். ஆனால் அது என்னெல்லாம் ஆகாரம், உடைகள் மற்றும் பல பிரச்சனைகளை தீர்க்கிறது உண்மைதான். ஆனால் மனிதனுக்கு ஆழமான வேறொரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தீர்க்கப்படாததுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டால்தான் அதனுடைய வாழ்க்கை சரியாக விதத்திலே இயங்க ஆரம்பிக்கிறது. அதாவது என்னென்னா பாருங்கள், இந்த வசனத்தை நான் வாசிக்கம்ல, அவனுக்கு அப்படி பிரச்சனையாக இருக்குது, இவனுக்கு அவன் சரியாக புதிக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சில பணக்காரர்கள் பாருங்கள், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற மக்கள் சில நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஏகப்பட்ட பணம் இருக்குது, ஆனால் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் முடியல, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, அப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி காரியத்தில் போகிறாங்க பாருங்கள். அந்த நாட்டில் வந்துங்க அதிகமாக தற்கொலைகள் நடக்கு, மற்ற விஷயங்கள் நடக்கு, எல்லாமே விஷயங்கள் சில பார்க்குறதுக்கு நமக்கு பயமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில பெரிய பெரிய பணக்காட்ட நாட்டில் நடக்கும். அவங்கள்ட்ட பணங்கள் கோடி கோடியாக இருக்குது, ஆனாலும் அவங்கள்ட்ட மகிழ்ச்சி கிடையாது. அவன் பணம் தான் எல்லாம் என்று நினைக்கிறான். அதாவது இதில் என்ன சொல்லுதுன்னா, அந்த வார்த்தை அவன் பணம் தான் எல்லாம் நினைக்கிறான், ஆனால் பணம் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டு. ஆனால் வர விருத்தி அவனுக்கு ஆனால் விருத்தி வந்துட்டு, இவன் எல்லாம் தான் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் பாருங்கள், அவன் நினைக்கிறான் பாருங்கள், எல்லாம் பணம் வந்துன்னா எல்லாம் நினச்சான். அவன்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் பணம் நிறைய இருக்கவன்ட்டு விருத்தி வந்துட்டு, வர்த்திக்க பண்ண முடியல அவனால். விருத்தி வந்துட்டு, விருத்தின்னா அவனால் ஒன்றுமே, என்ன இது எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லை, அது இல்லை, இது இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, அது இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன்ட்ட கொடி கொடியாக இருக்குன்னு வச்சு என்ன செய்ய, அந்த அளவுக்கு அவனுக்கு பாருங்கள் விருத்தி ஆகிவிட்டது. அதே அடுத்த வசனம் என்ன சொல்லுங்க, பிரசங்கி 5:10 அதே இது பாருங்கள். அதுக்கு மேலே இதில் நான் உங்களுக்கு படித்தேன், வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாக புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாக இருக்கும். வேலை செய்கிறவன் செல்வனுடைய பெருக்கோ அவனை துக்கம் வெட்டாது, அதாவது அவனுக்கு தூங்க விடாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நிறைய பேர் தூங்கிக்க முடியாமல் நிறைய பேர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க. அவனுக்கு அந்த மாதிரி காரியத்தில் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்க, சில பேர் இந்த மாதிரி வசனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு பணக்காரனுக்கு தூக்கம் வரல, அப்படி வரல, இப்படி. ஆனால் கொஞ்சம் பொறுங்க, நான் கொஞ்சம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தால 10, பணப்பிரியன் பணத்திலே திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயை. இந்த பாருங்க, இந்த விஷயம் பாருங்க. பணத்தை இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, பணத்தை அன்பு கூறக்கூடாது. இதில் என்னன்னா, பணம் அன்பு கூட, பொருள் மேலே அன்பு இருக்கக்கூடவே கூடாது. கடவுள் தான் அன்பு கூற வேண்டும். கடவுள் மேலே தான் நாம் அன்பு கூறுவது, பிள்ளைகள், மனைவிகள் அன்பு கூற வேண்டும். பணத்தை உபயோகப்படுத்த, பணம் ஒரு பொருள், பொற்றியல், இதை உபயோகப்படுத்த வேண்டும். அவனிடம் எவ்வளோ பணம் வந்தாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. மனுஷன் வெறும் பணத்தினால் திருப்தி அடைய முடியாது. எது முதல்ல வர வேண்டுமோ அது முதல்ல வர வேண்டும். பாருங்கள், பணம் எதில் நம்முடைய பணத்தினால் திருப்தி அடையும், எது முதல்ல வரணுமோ அது வர வேண்டும். எந்த விதத்தில் திருப்தி அடைய வேண்டும் என்றால் அந்த விதத்தில் தான் மனிதன் திருப்தி அடையப்பட வேண்டும். முதல்ல என்ன விதத்தில் திருப்தி அடைய வேண்டுமோ அது முதல்ல திருப்தி அடையப்பட வேண்டும். நாம் வசனங்களை முழுமையாக வாசிக்க வேண்டும். அதாவது இதுதான் நான் சொன்னோம்ல, எது தவறாக இந்த வசனத்தை தூக்கி அங்கே போட்டு அங்கே இப்படி பட்டோம்னா நமக்கு குழப்பம் வந்துடும்.
அதுதான் சபைகளில் இருக்காங்க, போதகர் இருக்காங்க, இவங்கள்ட்ட நம்ம ஆலோசித்து நமக்கு ஒரு விஷயம் வரும்போது அவங்கள்ட்ட கேட்கணும். இப்படி எத்தனை பீப்புள் கேட்குறாங்கன்னு எனக்கே தெரில. போகிறாங்க வாராங்க முடிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு வசனத்தை எடுத்து இது நான் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு புரியலை அப்படின்னா அவங்க விளக்குவாங்க. பாருங்கள், தேவன் 2 காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. கடவுளை குறித்து அறிந்து கொள்ளாமல், கடவுளுக்கு இடம் கொடாமல், தன்னுடைய உள்ளத்திலே கடவுள் நினைத்து பார்க்காமல், கடவுளுக்கு இடமில்லாமல் ஒருவன் பணத்தை சம்பாதித்தால் அவனுடைய நிலைமை இல்லை. பாருங்க, தேவன் 2 காரியத்தை நிலைமை என்ன அவன் இதான் அது சொல்றாரு. அந்த காரியத்தை அந்த வாஸ்தவம்ல அவன் சொல்றாரு. இன்னொருத்தன் பாருங்க, கடவுள் தன் ஒப்பு கொடுத்து கடவுளை தன்னை அர்ப்பணித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அதன் மூலமாக ஒரு ஐஸ்வர்யத்தை ஆகிறானே அவனுடைய நிலைமை என்ன என்பது இதில் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் அதான் சொல்லுது. ஒருத்தன் என்ன பண்ணுறான், எல்லாம் இருக்குது, கடவுளை நினைக்கிறான், வாங்குறான், அவனுக்கு ஆசீர்வாதம் இப்படி. இன்னொருத்தன் கடவுளை அறியாமல் வாங்குறாமல் எல்லாம் இருக்குது, இடமில்லாமல் பணத்தை சம்பாதிக்கிறான், அவனுடைய நிலைமை. அவன் ஒன்றுமே இல்லை, கடவுளை பற்றி ஒன்றுமே நினைக்க மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான், அவனும் பணம் சம்பாதிப்பான் பாருங்க. அந்த மாதிரி நிலைமை. பணம் வந்தால் தீமை எல்லாம் தீமை என்று பணம் வந்துச்சுன்னா எல்லாம் தீமை ஆயிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதே இது பிரசங்கி 5:18 உங்களுக்கு வாசிக்கும். பிரசங்கி 5:18-19. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே நான் படும் பிரயாசம் அனைத்தும் பலனும் அனுபவிப்பதே நலமும் உன்னதமான காரியத்தென்று நான் கண்டேன். அதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ, இதை நல்ல கவனிங்க, தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பத்தை எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்குறாங்க? அந்த 19 வசனம் பாருங்க. தேவன் கொடுக்குறாரு ஒருத்தனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அது என்ன இருக்கு பாருங்க. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்குறாரு, நிறைய ஆஸ்தி எல்லாம் கொடுக்குறாரோ அவன் அதிலே புசிக்கவும் சாப்பிடவும் பாருங்க தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அதில் அவன் சாப்பிடுறது, நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது, வாங்குது, எல்லாமே அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. அது தேவனுடைய அனுக்கிரகம் பாருங்க. ஏன்னா அற்புதமான ஒரு தேவன் சொல்றாரு. பணம் வந்து தேவனிடத்திலிருந்து அது கொடுக்கும் பொழுது, அந்த கிருபை கொடுக்கும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்களா? வேலை தொழில் இதில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் செய்கிறீங்க, அதில் நல்ல பலன் கிடைக்கி, ஒரு தொழில் செய்கிறீங்க, நல்ல பலன் கிடைக்கி, அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வருது, அதில் நீங்கள் நல்லா சாப்பிடுதீங்க, வாங்குதீங்க, இதெல்லாம் நீங்கள் மற்றவருக்கு கொடுக்கீங்க, ஊழியம் கொடுக்கீங்க, தேவனுக்கு கொடுக்க, சபையில் கொடுக்கீங்க. இந்த மாதிரி தேவன் கிருபையிலிருந்து ஒரு செல்வம் வரும் பொழுது அது எப்படி கொடுக்குறது தேவன் சொல்லியிருக்காரு பார்த்தீங்க? அது அவருடைய அனுக்கிரகம். நிறைய பேருக்கு எவ்வளோ பணம் இருந்து அவங்களுக்கு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. அதே மாதிரி அதை கொடுத்தாலும் யாரும் வாங்கிறதும் இல்லை. இன்னும் உள்ள காலங்களில் நிறைய பணம் இருக்கும், யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது. பணத்தை நோக்கி தான் எல்லாம் ஆசையாக போய்கிட்டு அந்த மாதிரி போகுது. ஆனால் அது வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எல்லாம் யார்கிட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷம் இல்லையே. ஆனால் அதெல்லாம் இருக்குது, அது ஒருத்தர் புசிக்கும் குடிக்க எல்லாம் செய்கிறாருன்னா அது தேவனுடைய அனுக்கிரகம் பாருங்கள். இதையெல்லாம் சம்பாதிக்க அவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு பவர் கொடுக்குறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார் என்று தேவ வசனம் சொல்லிடுறார். ஒரு பவர், அதுக்கு அதை என்ன சொல்லணும்னா ஒரு கிருபை. அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா செல்வம் இருந்தாலும் செலவும் சொல்லுவாங்க, நீ அதை சாப்பிட்றாத, நீ இதை சாப்பிட்றாத, அதை தொட்டுறாத, இதை தொட்டுறாத, ஸ்வீட்டை தொட்டுறாத, உனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் உங்களை தங்க விடாது. இது தேவனுடைய அனுக்கிரகமா? கிடையாது. நீங்கள் என்னன்னாலும் சாப்பிடணும், எங்கேனாலும் போக முடியும், எல்லா இடத்துலையும் நீங்கள் போகக்கூடிய எல்லா பலனையும் அவர் கொடுக்குறாருன்னா அது தேவனுடைய அனுக்கிரகம். நீங்கள் அதை பெற்றிருக்கீங்களா? தேவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு வேணும். அதுதான் அந்த செல்வம் தான் ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சி செல்வம். அதை பாருங்கள், தேவன் அவனுக்கு ஈவு கொடுக்குறாரு. இட்ஸ் எ கிஃப்ட். அந்த ஒரு கிஃப்ட் பாருங்கள், அந்த தேவனுடைய காட்ஸ் கிஃப்ட் சொல்லுவாங்களா, ஆஹா எனக்கு எல்லா பொக்கிஷங்களும் கொடு. தேவனுடைய கிஃப்ட். அவன் எங்கே போனாலும் அவனுக்கு எங்கே ஒரு அழகாக வாய் திறந்து யார்கிட்ட அன்பாக பேசினாலும் அங்கே ஒரு கிஃப்ட் கிடைக்கும், அவனுக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறார். இந்த மாதிரி கிஃப்ட் நீங்கள் பெற்றிருக்கீங்களா? பணம் சம்பாதிப்பதே ஒரு பெரிய அவர் கொடுக்குற அந்த இதே பெரிய கிஃப்ட் தான். பணத்தை வைத்து வாழ்ந்திருப்பதும்
ஒரு பெரிய கிஃப்ட் தான் பாருங்க. நம்ம பணம் வச்சு வாழ்ந்து அது சந்தோஷமா இருக்கிறது தேவனுடைய கிஃப்ட். கர்த்தர் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யன் ஆக்கும்போது, கர்த்தர் ஒரு மனுஷனை பலன் ஆக்கும்போது, கர்த்தர் ஒரு மனுஷனை அனுக்கிரகம் கொடுக்கும்போது பாருங்க, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இடம் இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் செய்யும்போது கர்த்தர் வாழ்க்கையில் இடம் இருக்கிற போது அவனுடைய ஐஸ்வர்யம் நல்லதை செய்கிறது. அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன செய்யறதுன்னா, கர்த்தர் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுடைய ஐஸ்வர்யம் நல்லது செய்கிறது. கர்த்தருக்கு இடம் இல்லாமல் ஒரு மனிதன் துக்கம் வருகிறது. அவனுக்கு இடம் இல்லைன்னா, கர்த்தருக்கு இடம் இல்லைன்னா துக்கம் வருது. அதில் சம்பாதிப்பது மகிழ்ச்சி. இதை தேவன் அவனுக்கு கொடுத்த அனுக்கிரகம். பாருங்க, பலன் கொடுக்கிறார், அவன் கிஃப்ட் கொடுக்கிறார், இந்த மாதிரி கொடுக்கிறார் பாருங்க. இந்த கிஃப்ட்டு முக்கியமான ஒரு கிஃப்ட் பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பெற்றிருக்கீங்களா? கர்த்தர் பாருங்க, கர்த்தர் மனுஷனுக்கு அதுதான் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் எல்லா மனிதனுக்கும் கொடுக்க, இந்த மாதிரி கிஃப்ட் எல்லா மனிதனுக்கும் கொடுக்க விரும்புகிறார். அதைத்தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். அப்போ கர்த்தரை நம்ம தேடணும். கர்த்தரை நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு, ஒரு அனுக்கிரகம், எல்லாம் சாப்பிட்டு புசிக்க எல்லாம் கிடைக்கிற அனுக்கிரகம் வேணும் பாருங்க. இந்த மாதிரி மனிதன் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் எல்லா மனிதனுக்கும் கொடுக்க விரும்புகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு அவர் எல்லாம் கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே அவர் புறஜாதிகளுக்கு வரும்படியாக அவருடைய குமாரனை கொடுத்து ஒரு அற்புதமான கிஃப்ட் உடன்படிக்கை பண்ணி அந்த கிஃப்டை கொடுத்தார் பாருங்க. தேவனுடைய வெகுமதி நமக்கு வந்து கிடைத்தது. அதன் மூலமாக நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய கிஃப்ட் கிடைத்தது. இது இதெல்லாம் எப்படி அற்புதமாக நடந்தது பாருங்க. இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது என் தேவன் எனக்குள்ளே கொடுத்த அந்த அனுக்கிரகம், அந்த கிஃப்ட் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுடைய உள்ளம் பூரித்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு பாருங்கள், சில பிரசங்கி புத்தகத்தை அறகுறையாக வாசிப்பாங்க. அதனால் அவர்களுக்கு என்னென்ன புரியாது, சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன். சபை ஊழியர்கள் மற்றவர்களை போய் நீங்கள் இப்படி மாற்ற விஷயங்கள் இப்படி இருக்க, இது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு அது புரியும். பணம் இருந்தால் துக்கம் வருவது இல்லை என்று சிலர் சொல்லி கொண்டிருக்க. பணம் இருந்துன்னு வச்சாங்களாம் துக்கம் வராதுன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் நான் பணம் இருந்ததுன்னா துக்கம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பணம் இருந்தாலே துக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் பணம் சம்பாதிக்கிறேன், இப்படி ஒரு பிலாசிட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அதில் சொல்லியிருக்க பணக்காரன் அப்படி சொல்லியிருக்கு அப்படி சொல்லி பணம் வந்துட்டாலே துக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பணம் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணலாம், எவ்வளோ ஊழியத்துக்கு உதவி பண்ணலாம், எப்படியோ செய்யலாம். இப்போ இப்படி ஒரு தவறான எண்ணங்களுக்குள்ள வச்சுருக்காங்க. பணம் இருந்தாலே துக்கம் வந்துடும். அதனால தான் சிலங்க நான் பணம் சம்பாதிக்கலன்னு சொல்லி பொய்களை நம்பி அழிந்து அநேகர் போயிருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பணம் வந்துச்சுன்னா துக்கம் வந்துடும். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்கள் கேட்டிருப்பீங்க. பணம் இருக்கவன்ட்ட ஒரே துக்கமாக தான் இருக்கும். அவன் ஏன்னா தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். தேவனுக்கு இடம் கொடுத்து தேவனுக்குள்ள காரியத்தில் செஞ்சால் அவன் மன மகிழ்ச்சியாக தூங்கும். அவனுக்கு நான் வாசித்தவாறு அனுக்கிரகம் கிடைக்கும். புசித்து குடித்து சந்தோஷம் அவன் இருப்பான். அனுக்கிரகம் கிடைக்கும். வேத வசனம் ஜீவனை கொடுக்கும்படியாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 5:20 மறுபடியும் அதே வாசிக்கிறேன். பிரசங்கி 5:20 வாசிக்கிறேன். அவனுடைய இதயத்திலே மகிழ்ச்சிப்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். அவனுடைய இதயத்திலே மகிழ்ச்சியாக இருக்கும்படி, அவனுடைய இதயம் பாருங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் பாருங்க, இந்த செழிப்பு பாருங்க, பணத்தை சம்பாதிக்கிற பலன், நன்றாக சாப்பிடக்கூடிய அதிகாரம், அதிலே மகிழ்ச்சியாக இருக்கும்படி அதிகாரம், இது எல்லாம் அவனுக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்னது? ஈவா கொடுக்கப்படுது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை சந்தித்து எத்தனையோ பிரச்சனை அவன் சந்திக்கிறான். அந்த வசனத்தை நான் பார்த்தோம்ல. இப்போ வாழ்க்கையில் நிறைய பேர் பாருங்க எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. சந்திச்சு லாஸ்ட்டில் கர்த்தருடைய அந்த வாழ்க்கையில் கிருபை பெற்று இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடக்கூட இல்லாமல், ஆனால் தேவனுடைய அன்பை அனுக்கிரகங்களை பெற்று இன்னைக்கு பாருங்கள் அதெல்லாம் மறந்துடுவாங்க. அதெல்லாம் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அதெல்லாம் பாருங்கள், அதனுடைய வாழ்க்கை பிரச்சனையில் சந்தித்து பிரச்சனை மேற்கொண்டு வருகிறான். அதையெல்லாம் மறந்து போய்விடுகிறார். அவனுக்கெல்லாம் மறந்து விட்டு தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது, இப்போ நான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எத்தனையோ கஷ்டங்கள் அதில் இருந்தாங்க பாருங்கள். இஸ்ரேல் மக்களும் பாருங்கள் எத்தனையோ இருந்தாங்க.
ஆனாலும் தேவன் அழகான ஒரு கானான் தேசத்திலே வழி அனுப்பி அவர்களை எவ்வளவு அற்புதமாக செய்தார் தெரியுமா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுடைய மத்தியிலும் இருந்திருக்கலாம். எத்தனையோ விதமான காரியத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலைமை, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷம் மகிழ்ச்சியாக செல்வங்கள் நீங்கள் மற்ற ஊழியத்துக்கோ மற்றவர்கள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் பண்ணுவாங்க. சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் உங்களை அந்த இது மூலம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ செல்வம் இருந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதை எல்லாம் கொடுப்பார். நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்கள் தேவன் கொடுத்த சந்தோஷம் மகிழ்ச்சி அவன் உள்ளத்திலே நிரம்புகிறது. அவர் கொடுத்த உடனே மனுஷனுக்கு உள்ள நிரம்புகிறது. அவன் பட்ட கஷ்டங்கள் ஒன்றுமில்லை. எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கான். ஆனால் தேவன் உள்ள வந்து இதெல்லாம் கொடுக்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குள்ளே என்ன கர்த்தர் இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறவர் இருக்கிறார். அவன் உள்ளம் பாருங்கள் மகிழ்ச்சியாக நிரம்புகிறது. அவன் பட்ட கஷ்டம் ஒன்றுமில்லை ஆகிவிடுகிறது. ஏனென்றால் தேவன் அவனுடைய ஆசீர்வாதத்தை வந்து அவனை நிரப்புகிறார். இந்த கஷ்டமெல்லாம் நான் எத்தனையோ விதமான கஷ்டப்பட்டேன். ஆனால் தேவன் எனக்குள்ளே வந்தாரே, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அவர் என்னை வழி நடத்துகிறாரே, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவன் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து அவனை நிரப்புகிறது. எத்தனை கஷ்டங்கள்லாம் விட்டு அவனை எடுக்கிறார். எடுத்து அவனை கொண்டு வந்து அவனை ஆசீர்வாதத்தில் நிரப்புகிறார். அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பாருங்க, தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை கங்கணம் கட்டி அவனுக்கு எல்லாம் கொடுக்கிறாருன்னு அவர் நினைச்சிட்டாருன்னா மிக பிரம்மாண்டமாக செய்ய ஆரம்பிச்சிடாரு. மகிழ்ச்சி, சந்தோஷம், எங்கு சென்றாலும் அவனுக்கு கிருபை, அவனுடைய திறன், பேச்சு எல்லாமே டோட்டலாக மாறிடும். இந்த மாதிரி காரியத்தில் அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவன் தன் ஜீவன் உள்ள நாட்கள் அதிகமாக நினையான். அவன் பாருங்க, அதெல்லாம் விட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் நினைக்கிறான். கர்த்தருடைய மகிழ்ச்சி மேலாக இருக்கிறது. என்ன அருமையான ஒரு கிஃப்ட் பாருங்க. இந்த மகிழ்ச்சி அவர் கொடுக்கிறார் பாருங்க. பணம் தான் எல்லாம் என்கிற ஆளுக்கு திருப்தி ஏற்பட முடியாது. பணம் தான் எல்லாம்னா திருப்தி கிடைக்காது. அந்த பொய்யை நம்பி இருக்காங்க. பணம் தான் எல்லாம் அப்படின்னா உங்களுக்கு திருப்தி இருக்காது. ஈவன் ஒரு தவறான தத்துவத்தை பற்றி கொண்டு இருக்கு. அந்த மாதிரி பணம் மட்டும் வந்ததுன்னா எல்லாம் தவறான இதன் மூலம் அவன் திருப்தி அடைய கிடையாது. கர்த்தர் தான் எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக உண்டு பண்ணியிருக்காரு. கர்த்தர் தான் எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக உண்டு பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் தான் அந்த நோக்கத்தை தெரியப்படுத்த முடியும் என்று சொல்லி தேவனை தேடுகிறான். கர்த்தர் தான் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதனால தேவனை அவன் தேடுகிறான், அவரை கண்டடைகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஆனால் வந்தபோது அவன் தேடுறான் கர்த்தரை. பாருங்க, நான் சொன்னோம்ல, கர்த்தரை தேடுறான். அதனால் ஒரு நோக்கத்தை பெறும்போது அவர் தான் அவர் கொடுக்குற இந்த மாதிரி நோக்கத்துக்கு போ, அந்த மாதிரி செய் வாங்கன்னு சொல்லி அவர் கண்டடைகிறான். அவரோடு உள்ள உறவை அவன் வளர்த்து கொள்ளான். தேவனோடு உள்ள உறவை அவன் வளர்த்து கொள்கிறான். அவர் இடத்திலே வருகிறான். அவருடைய அனுக்கிரகத்தை அவன் நாடுகிறான். தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும்போது என்ன கவலை? அவர் அவன் ஆசீர்வாதத்தை நாடுகிறவன். அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகிற அவன் ஐஸ்வர்யத்தை பெறுகிறான். அவன் மகிழ்ச்சி, சந்தோஷம் பாருங்க, இந்த மாதிரி அவன் எல்லாத்திலுமே சம்பாதித்த பலன் புசிக்கக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறான். எல்லாவற்றையும் அவன் பெற்று கொள்கிறான். அதனால தான் 1 யோவான் 3 சொல்லியிருக்கு, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கல. அந்த வசனத்தை நீ பாருங்க. ஆத்மா என்ன? உள்ளான ஒரு மனிதன், உள்ளே ஒரு மாபெரும் திருப்தி, உள்ளே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், உள்ளே சமாதானம். ஆத்மான தேவனோடு தொடர்பு. அந்த ஆத்மா தேவனோடு ஒரு தொடர்பு. அந்த அளவுக்கு ஒரு கொள்ளக்கூடிய ஒரு பகுதி, தேவனுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி பாருங்க. அந்த ஆத்மா, ஆவி, ஆத்மா இரண்டையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், மனிதன் சரீரம் மட்டும் இது மனிதன் சரீரம் இது மட்டுமல்ல, அவன் ஆவி, ஆத்மா இதில் சேர்ந்து தான் இருக்கான். ஆவி, ஆத்மா என்பது உள்ளான ஒரு பகுதி. அதுதான் நித்தியமாக கூடிய ஒரு பகுதி. சரீரம் என்பது வெளிப்புறமாக கூடிய ஒரு பகுதி. இது ஒரு வீடு மாதிரி. பாருங்க, இந்த வீட்டிலே காட்டிலும் உள்ளே இருக்கிற மனிதன் தான் முக்கியம். இது வீடு பெரிதல்ல, அதற்குள்ளே இருக்கிற ஆளு தான் அங்கே உள்ள அதுதான் பெரிது. ஏனென்றால் அந்த ஆளுக்காகத்தான் வீடே கட்டப்படுது. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நல்ல ஒரு பெரிய பங்களா இருக்குது, நல்ல பெரிய பணக்காரராக இருக்குது, நிறைய அறையாக இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சின்ன ரூமில் ஒருத்தர் படுத்து கிடக்காரு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆகா, ரூமெல்லாம் சூப்பராக இருக்குது, இவர் தான்
அது இப்போ அவருக்காண்டி அந்த வீடு அவருக்காண்டி கட்டுப்படும் பொழுது, அந்த கட்டி இருக்கும் பொழுது அந்த வீடு அப்பந்தான் அதுக்கு அவர் நல்லா அங்கே போய் இங்கே போய் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கே மகிமை. வீடு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம். உள்ளுக்குள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் நல்லா இருக்கணுமே, அப்போனா தானே அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவனுக்கு பலவீனமாக இருந்து என்ன பிரயோஜனம்? மாடி மங்களா கட்டி ஒன்றுமே இல்லை. ஊரில் சொல்லுவாங்கப்பா, மாடி மேலே மாடி கட்டி என்னெல்லாம் செஞ்சாலும் உனக்கு அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவனால் முடியாத காரியங்கள் ஏகப்பட்டிருக்கு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைகள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன்கிட்ட எல்லாம் இருக்குது. ஏன்? தேவனுக்கு அவன் இடம் கொடுக்கல. பணத்தை தான் அவன் விரும்பினான். அதாவது பணத்து மேலே தான் அன்பு வச்சான், ஒரு பொருள் மேலே அன்பு வச்சான். பொருள் மேலே அன்பு வைக்கிறது, பொருள் திரும்ப அவனுக்கு அது காட்டக்கூடிய தன்மை கிடையாது. தேவன் தான் மேலே அன்பு வைக்கணும். மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, இப்படிப்பட்ட விஷயங்களே நாம் அன்பு செலுத்தும் போது அதுதான் நம்மளை ஊக்குவிக்கும். பாருங்க, அந்த ஆளுக்காகத்தான் வீடு கட்டப்படுகிறது, வீட்டுக்காக கிடையாது. உள்ளே ஆத்துமா வாழ்கிறது இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டியதான் அது அந்த வசனத்தில் சொல்லியிருப்பாருங்க. வீட்டையே பெரிதாக நினைத்து வீட்டையே கவனமாக பண்ணி கொண்டு இருந்தால் பண்ணியிருக்க வீட்டையே தான் கவனமாக எல்லாத்தையும் பெயிண்ட் அடித்து வச்சு எதுக்கு? உள்ளே தான் ஆளு ஒன்றும் சரியில்லையே, அவன் தான் இருக்கானே, அதை எப்போமா தான் பெயிண்ட் அடிச்சு வச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. அங்கே ஆள் தான் ஒன்றுமே இல்லையே, கொண்டு இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கும் ஆள் தான் பெரிது, அவருக்காகவே நாம் வீடு கட்டுவோம். உள்ளே இருக்க ஆளுக்கு தான் வீடு கட்டுற வழியே வீடு பண்ணி எதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த காரியத்தை அருமையாக இந்த தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்ட போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியிலே மாமிசத்தில் வெளிப்பட்ட போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. அந்த நேரத்தில் அந்த ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த மாமிசத்தில் வெளிப்பட்ட போது ஒரு அற்புதமான உவமையை சொல்கிறார் பாருங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறேன். அதாவது நம்முடைய சரீரத்துக்கு உள்ள ஒரு ஆவி ஆத்மா ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதை நாம் எப்படி ஒரு தேவனோடு ஒரு உறவில் வைக்கிறோம். சரீரத்தில் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும், வீடாக எவ்வளோ தான் பெயிண்ட் அடித்தாலும், உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் முடங்கி கிடக்கிறான் அப்படின்னா அந்த வீடுக்கு என்ன பலன்? அவன் அந்த இடத்துலேயே தான் கிடக்கான், வீடை சுற்றி பார்க்கல, வாங்கலை, ஒன்றுமே இல்லை, என்ன பலன்? ஒன்றுமே கிடையாது. ஆகையால் அந்த ஆவி ஆத்மாவை நாம் பலப்படும் தேவனோடு இருக்கும். அதுதான் தேவன் ஒரு அற்புதமான ஒரு உவமை சொல்லுற பாருங்க. லூக்கா 12:16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ளவன் ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருளையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களை அநேக பொருட்களை சேர்த்து வைத்துப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரு, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவரை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன் இடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்து வைத்ததில் யாருடையதாகும் என்று. இன்னைக்கு உனக்கு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டா இந்த நீ சேர்த்து வச்சு யாரு? அப்பொழுது சேர்த்து வைத்தவர்களை யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இராமல், தேவனிடத்தில் இருந்து ஐஸ்வர்யம் வராமல், இந்த மாதிரி தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான். இந்த வசனம் நிறைய பேர் தப்பா சொல்லுவாங்க. அதில் பாருங்க, பணக்காரனை தான் மதிக்கடன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு நிறைய பேர் இந்த வசனங்களை தப்பாகவே யூஸ் பண்ணும். இதை கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியும் பாருங்க. தேவன் இவனை பார்த்து மடிகேடனே என்று சொன்னார். நிறைய பணம் நிறைய இருக்கிறது, இவனை பார்த்து முட்டாளேன்னு சொல்லிட்டாரு, ஐயோ அப்படின்னு நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க. சில இப்படிப்பட்டு நினைத்துக்கிறாங்க. ஆத்மா சரீரம், ஆத்மா தான் உள்ளுக்குள்ள அந்த தேவனோடுக்குள்ள ஒரு உறவில், அவனுக்கு உள்ளான மனிதனுக்கும் வெளிப்புறமான சரீரத்துக்கும் வித்தியாசம் வழங்க. இந்த சாப்டரில் அவனை பற்றி அவனுக்கு என்னன்னா அதை மட்டும்தான், அதைத்தான் நேசிக்கிறான்.
உள்ளான மனிதனுக்கும் வெளிப்புறமானது அவனுக்கு வித்தியாசம் தெரியல. அதனால தான் அதை தேவன் கற்றுக் கொடுக்க மதிகேடனே, இன்னைக்கு உனக்கு ஆத்துமா, அதாவது அவன் சரீரம்தான், உள்ளுக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனுக்குள்ள அதாவது அவனுக்கு தெரியாது, சரீரம் மட்டும்தான், உள்ள ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நல்லா பாருங்கள். அவனுக்கு உள்ளான மனிதனுக்கும் வெளிப்புறம் இந்த சரீரத்துக்கு வித்தியாசம் விளங்கவில்லை. பாருங்கள், 24 மணி நேரத்திலும் சரீரப்பிரகமான விஷயத்தில் தான் அநேக நேரங்கள் செலவு செய்கிறார்கள். இன்றைக்கி அதான் உண்மை. சரீரத்துக்கு தான் எல்லோரும் செய்கிறாங்க. வேறு உள்ளான ஒரு ஆத்மா இருக்கிற அதுக்கு எதுவுமே அவங்க சாப்பாடு போடுறது கிடையாது. அதாவது அதை வளர்த்துக்கிட்ட தன்மையே இல்லை. அதை பண்ணணும், வாங்கணும் அப்படிங்கிறதே இல்லை. செலவு செய்கிறது என்பது தான், சரீரத்துக்கு மட்டும்தான் செலவு செய்கிறது, அதுதான் உண்மை. அவர்கள் சரீரத்துக்காகவே வாழ்கிறார்கள். ஏனென்றால் ஆத்மா என்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு, என்றும் அவர்களுக்கு விளங்கும் இல்லை. உள்ள இன்னொன்று இருக்க, ஆவி ஆத்மா சரீரங்க. அந்த ஆத்மா பற்றி நம்ம எப்படி தேவனோடு உறவு பேசலாம், வாங்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியவே இல்லை. தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கே தேவனுக்கு இடம் உண்டாயிருக்க வேண்டும் என்றும் மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. அதாவது இந்த ஆவி ஆத்மா உள்ளுக்குள்ளே இருக்கிற சரீரத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனிதனுக்கு இல்லை. பாருங்கள், தேவனுக்காக வாழணும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அங்கே தேவனுக்கு இடம் கொடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். தேவனுக்கு இடம் கொடுக்கணும் என்று மனிதன் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவேத்தான் அவனுடைய வாழ்க்கையில் அதிருப்தி, எவ்வளோ பிரச்சனைப்படுகிறான். பணமும் சம்பாதிக்கிறான், நல்ல காரியத்தை நன்றாக நடக்கிறது, ஆனாலும் ஒரு பெரிய திருப்தி கிடையாது. நான் பாருங்கள், நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எல்லாமே சம்பாதிக்கிறான், வாங்குறான், ஆனால் அவன் சரீரம் மட்டும்தான் அந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே கிடையாது, சரீர பிரகாரத்து மட்டும்தான், வேறு இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் செய்யாது. அதை விளங்க, ஒரு சரீரம் இருக்குது, கொஞ்ச நாள் வரும், 30 40 நாள், 40 50 வருஷம் அப்படி வளரும், ஒரு 60 70 வருஷத்தில் அப்படியே டவுன் ஆகும், போக வேண்டியதான். வந்தோமா போனோமா, சிலவங்க காடு வாங்குது, வீடு போகுது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி பிலாசபி பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாளத்தை வளர்த்து மற்றும் சுவிசேஷத்தை அறிவித்து எதாவது இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்மளால் தேவனுக்குள்ளே அந்த வார்த்தைகளை ஏதாட்டு கற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே அந்த வார்த்தைகளை நம் மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிறது நிறைய பேருக்கு அந்த ஒரு எண்ணமே இருக்காது. இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. அதை தான் தேவன் சொல்கிற அந்த ஆத்துமா, அதை நீ பில்டு பண்ணணும். சரீரத்துக்கு பில்டு பண்ண அது வேறு, அது சில பேர் செய்கிறாங்க. ஆனால் அது நிறைய பேர் 24 மணி நேரம் அதை தான் செய்கிறாங்க. மற்ற உள்ளுக்குள்ளே இருந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் ஆத்மா திருப்தியே கிடையாது என்று சொல்லுகிறார். அவனுக்கு இன்னும் விளங்கவில்லை, எல்லாம் இருக்கிறது ஆனாலும் அவன் திருப்தியாக இல்லை என்பதுதான் மாபெரும் கேள்வி. அதாவது எல்லாம் இருக்குது ஆனாலும் திருப்தி இல்லை, அதாவது பெரிய மாபெரும் கேள்வி. எங்கே அந்த திருப்தி வரும் பாருங்கள். சிலர், நீங்கள் ஒரு வீட்டிற்கு போயிருக்கல, அங்கே நான் சொன்னோம்ல அந்த கதை தான் அது. அங்கே திருப்தி இருக்கா? அங்கே பெரிய வீடு இருக்குது, கட்டியிருக்கு, ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே, அங்கே ஆள் இருக்குது, முடங்கி கிடக்கு. அங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, அவர் மட்டும் முடங்கி கிடக்காரு. அதில் என்ன திருப்தி இருக்கா? அது ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர் இந்த ஆத்மா குறித்து தான் கவலைப்படுறாங்க. அங்கே எல்லாம் இருக்குது ஆனால் இல்லையே, அங்கே திருப்தி இல்லையே. சரீரத்தில் பலம் இல்லாமல் போச்சு, சரீரம் போச்சு, ஆனால் ஆத்மாக்குள்ளே என்னவோ அவங்க செய்த ஏதோ நினைக்கிறேன், அவங்களுக்கு திருப்தி இல்லை, கிடையாது. அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் அதிருப்தியை உண்டாக்குறது. பணம் இருந்தாலும் அதிருப்தி உண்டாக்குது. ஏனென்றால் இந்த பணம் திருப்தியை உண்டாக்கும் என்று நினைக்கிறார்கள். தவறான கண்ணோட்டம். இந்த பணம் இருந்தால் தப்பான கண்ணோட்டம். பணம் மனிதனை திருப்தியாக உண்டாக்க கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் திருப்தியாக உண்டாக்குகிறார். கடவுள் உள்ளத்தில் வரும்போது தான் உள்ளம் மெய்யாக திருப்தி உண்டாகிறது. அதன் பிறகு கடவுள் அவனை ஆசீர்வதித்தனால் கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். அப்படிதானே? இந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? ஒரு மகிழ்ச்சி என்கிறது தேவனை அறியும் பொழுது தான் வருகிறது. தேவனோடு அந்த ஆத்மாக்குள்ள அந்த உறவை அவன் பில்ட் பண்ணும்போது தான் அந்த மகிழ்ச்சி வருது. அதன் மூலமாக தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவனை பணத்தை கொடுக்கிறார். குறைவாக இருந்தாலும் சிலவங்க சொல்லுவாங்க, குறையான செல்வம் நோயில்லாத வாழ்க்கை இருக்கணும், குறைஞ்ச செல்வம் இருந்தாலும் நோயில்லாத வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு திருப்தி இருக்குது. அந்த ஆத்மா திருப்தி அடைகிறது. அந்த திருப்தி அவன் சிலவன் அறிந்து கொள்ளுவான். குறைஞ்ச இருந்தாலும், அதாவது உழைத்து சரியாக அந்த விதத்தில் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று வாழணும், கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவனுடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை இதெல்லாம் சம்பாதிக்கிற அவனுக்கு ஒரு பலனை கொடுக்கும் பாருங்க.
தேவன் அந்த கொடுக்குற அதனுடைய அந்த கொடுக்கும் பொழுது தேவன் சில அதனோடு அவனுக்கு அந்த வேதனை கூட்டார், அதாவது கொடுக்க மாட்டார். இதுதான் சரியான ஒரு வாழ்க்கை. அவருடைய ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு ஒரு வேதனை இல்லாமல் அவனுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி எல்லா ஈவுகளும் அவன் பெற்றுக்கொள்ளும் போது அதுதான் சரியான வாழ்க்கை, அதுதான் திருப்தி. ஐஸ்வர்யவான் என்ன சொல்ல வேண்டும்? இது அப்போ இந்த பணம் வச்சிருக்கவங்க, செல்வம் வச்சிருக்க என்ன சொல்ல வேண்டும்? என்ன அது எப்படி அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டும் பாருங்கள். இது எல்லாம் எங்கே இருந்தது? கர்த்தரால் வந்தது. கர்த்தர் எனக்கு தெரியும். கர்த்தர் எனக்கு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் தான் கர்த்தர் தான் என்னை அவருடைய வாழ்க்கையை என்னை வாழ்த்திருக்கிறார். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் முதலிடம் பெற்றிருக்கிறார். அதான் எனக்கு அவருக்கு இருக்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரமம், இது அவருடைய ஈவு, மகிழ்ச்சி. அது சாப்பிடுவது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, வெளியே போகிறது, நடக்கிறது, வாங்கிறது, எல்லா விதத்திலுமே நான் என்ன விரும்பி சாப்பிடணுமோ முடியும். அது யாருடைய ஈவு? கர்த்தருடைய ஈவு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய அனுக்கிரகம். இப்படி ஒரு மனிதன் சம்பாதித்து அவன் தேவையானதெல்லாம் அவன் ஆத்துமா பாருங்கள். நிறைய பேர்ட்ட பணம் இருக்குது, அதை திங்காத, இதை திங்காத, அங்கே வைக்காத, இங்கே வைக்காத, நீ அந்த நாட்டுக்கு போக முடியாது, இந்த நாட்டுக்கு போக முடியாது, அங்கே ரொம்ப குளிர், இந்த குளிர், அப்படி குளிர், இப்படியெல்லாம் பல கோடி ரூபாய் இருக்கவனுக்கு பெரிய லிஸ்ட் போடுறான் டாக்டர். ஏனென்றால் போகிறான், இருக்கவன் இருக்கான். ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்குள்ளே இருந்து இதெல்லாம் ஒரு பணக்காரன் இப்படி சொல்லி வாழணும், அதெல்லாம் அவர் கரத்திலிருந்து வந்தது. இவன் என்ன சொல்லலாம்? நான் தான் எல்லாமே என்னிடத்துல, நான் தான் என்னையில தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவன் அதை சேர்த்து வைக்கணும். அதாவது எனக்கு தான் இது, இப்போ அடுத்த அதை செய்யணும், இதை செய்யணும், களஞ்சியங்களை சேர்த்து வைக்கணும். அது களஞ்சியங்கன்னா இன்றைக்கி பேங்க் பேலன்ஸ் வச்சாங்களா பல கோடி ரூபாய்க்கு வச்சுருவேன்னா எல்லாமே நான் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் சந்தோஷம் வந்துடும் நினைக்கிறேன். அது வருமா? அது ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் அது. கர்த்தருடைய அனுக்கிரகம் அவனுடைய ஈவு பாருங்கள். மகிழ்ச்சி, இதெல்லாம் சாப்பிடு சந்தோஷம் எல்லாம் அவருடைய ஈவு. கர்த்தர் வந்து அவனுடைய வாழ்க்கையில் வரும்போது தான் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பணம் தானா? தவறான ஒரு தத்துவத்தை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீங்க. வேதனை தான் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கவங்களுக்கு வேதனை, கஷ்டம் இதெல்லாம் வரும். சரியான ஒரு இதெல்லாம் நீங்கள் தவறான எண்ணங்கள் வைக்கும்போது, இப்படி தவறான ஒரு கருத்துக்களை நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் தான் வரும். சரியான காரியம் என்ன? உன்னை உண்டாக்கின தேவன் யார்? இதை நீங்கள் முதல்ல பார்க்கணும். சரியான காரியம் என்ன? என்னை உண்டாக்கின தேவன் யார்? நான் அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவ வசனம் சொல்கிறது, இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அன்றி பிதாவிடத்தில் வரான். அவர் மூலமாக தேவனிடத்தில் வந்திருக்கிறீர்களா? தேவனிடத்தில் அவர் மூலமாக வந்திருக்கிறீர்களா? அவரிடத்தில் வருவதற்கு அவர் வழி உண்டாக்கி இருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? தேவன் பாருங்கள், பிதாவிடத்தில் வர்றதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்திலே நம் உள்ளே வந்து இப்பொழுது தேவனோடு ஒரு அன்பு உறவை வைத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நிகழ்ந்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? இது இந்த மாதிரி அவர் பாருங்கள், அந்த ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார். இந்த உங்களுக்கு தெரியும் என்று அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அவரிடத்தில் வந்திருக்கிறீர்களா? நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களா? கடவுளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடவுளோடு நீங்கள் பேசியிருக்கிறீர்களா? கடவுள் உங்களோடு பேசியிருக்கிறாரா? இந்த மாதிரி ஒரு உறவில் நீங்கள் அவரோடு ஐக்கியம் பண்ணியிருக்கிறீங்களா? தேவ சமாதானம், நிம்மதியை பெற்றிருக்கிறீர்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன், புசிக்கிற பலன், மகிழ்ச்சி, ஈவு எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? அது அதன் விளைவில் வருகிறது தேவனுடைய ஆசீர்வாதம். இதெல்லாம் தேவனுடைய ஈவிலே, அதிலே அந்த அன்பு இதெல்லாம் அவரோடு வருகிறது. அது மூலமாக அந்த மகிழ்ச்சி வருகிறது பாருங்க, அதன் விளைவோடு வருகிறது. அதுதான் அவர் கொடுக்கிற அந்த ஈவோடு வருகிறது தான் நல்லது. அது இல்லாமல் நாமும் ஏதோ மாடா உழைச்சி ஓடா தேய்ஞ்சி இதெல்லாம் செஞ்சு நம்ம பிரயாசப்பட்டு செய்யும் பொழுது அதில் அந்த ரொம்ப கஷ்டமாக தேவனுள்ள ஈவு, தேவனுடைய அனுக்கிரகம், தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், இதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வசனத்தை நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் இது சிலவங்க சிறுக சேர்த்து பெரிய கட்டி இப்படி செய்து பெரிய இது மாதிரி காரியத்தில் செய்து பெரிய வம்பில் சில விஷயத்தில் இந்த மாதிரி தவறான எண்ணங்களை செய்யும் பொழுது இதெல்லாம் பெரிய வம்பில் போய் விடுகிறது. அதற்கான பதிலில் கர்த்தர் இந்த மாதிரி தேடி கர்த்தருக்கு வாழ்க்கை முக்கியமான இடத்தில் கொடுத்து இந்த மாதிரி
கர்த்தரை தேடி வாழ்க்கை கர்த்தருக்கு முக்கியமான இடத்தை கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் வந்து அதன் மூலமாக ஐஸ்வர்யம் வரும்போது தேவனுக்கு முதல் இடம் கொடுத்து தேவன் நமக்குள்ளே உள்ளத்திலே வந்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் வரும்போது என்ன நடக்க பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்குள் நம்முடைய சன்னதிக்கும் மற்றும் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான அந்த ஒரு தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அது மிக முக்கியமான ஒரு புஜமாக இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வரும்போது பாருங்கள் மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இது ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிற பலன் அவருடைய அன்பு அவருடைய கிருபை எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இந்த ஈவை பெற்று வாழ வேண்டும். பணத்தை நம்பி இது எல்லாம் எல்லாம் எனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிலாசபியில் போனீங்கன்னா உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தில் போனீங்கன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பணம் இருந்தாலும் உங்களுக்கு பலனை கொடுத்தாலும் தேவன் தான் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை உள்ளத்தில் வந்து அவர் உங்களுக்கு அவங்களுக்கு உணவு சாப்பாடு இதையெல்லாம் ஈவாய் கொடுத்து இதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து சந்தோஷமாக வாழும்படி அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பணம் தான் எல்லாம், பணம் இருந்தால் நான் எல்லாத்தையும் செய்வேன் என்று அந்த பிலாசபி அந்த பொய்யை நம்பி இதற்குள்ளே வராங்க. தேவன் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை அவர் தருகிறார். அவருடைய மகிழ்ச்சி மூலமாக நீங்கள் செல்வம் பெற்று வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுப்பிவிப்பீர்கள். இதை மட்டுமல்ல தேவனுடைய நோக்கத்தையும் உங்களுடைய அந்த பணத்தின் மூலமாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதன் மூலமாக பல பிரயோஜனங்களை நீங்கள் அடைவீங்க. அதன் மூலமாக கர்த்தருடைய ராஜ்யம் கர்த்தருடைய அந்த நோக்கம் நிறைவேறும். அதன் மூலமாக உங்களுடைய செல்வங்கள் இன்னும் பெருகும். இந்த மாதிரி காரியத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இது 5வது போய் இன்னும் அதிகமான தேவனுடைய வார்த்தைகளே நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார தெளிப்பு குறித்து பொருளாதாரம் என்பது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உள்ள காலகட்டத்திலே அதை நாம் பெற்று தேவனுக்குள்ள அந்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும் நீங்களும் அதில் மகிழ்ச்சியாக இருந்து உங்கள் மகிழ்ச்சியும் ஈவாக தந்து உங்களுக்கும் அனுக்கிரகம் செய்வார் கர்த்தர். இந்த மாதிரி காரியத்தை சொல்ல அந்த விரும்புகிற இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இன்னும் அதிகமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பொருளாதார செழிப்பு குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.